ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ் ஃபிலிம் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம 2024 ஒரு இங்கிலீஷ் த்ரில்லர் ட்ராமாவாக உருவாகிருக்கிற ஷார்ப் கார்னர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கு ஜேசன் பக்ஸ்டன். இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறது பென் ஃபாஸ்டர். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் ஹீரோயின் 2 பேர் சேர்ந்து ஊருக்கு அவுட்டரில் ஒரு ப்ராப்பர்ட்டியை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருப்பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு போனதுக்கப்புறம் அங்கே நடக்கிற என்ன பிரச்சனை வருது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட நேமே ஷார்ப் கார்னர் தான். ஹீரோ அந்த இடம் வாங்கியிருப்பார்ல, அது ஒரு கர்வாக இருக்கும். அந்த இடத்துல சைன் போர்டு இருக்கும், இந்த இடத்துல ஸ்லோவாக போங்கன்னு. பட் அதை ஒரு மரம் மறைச்சிட்ருக்கோம். அதனால் அங்கே வர்றவங்க, கார் ஓட்டிகிட்டு வரவங்க தெரியாது. 50-60க்கு மேலே வந்தால் அந்த இடத்துல டேர்ன் பண்ண முடியாது. வண்டி ஸ்கிட் ஆகி ஸ்ட்ரைட்டாக அவங்க வீட்டில் தான் போய் ஆக்சிடென்ட் ஆகி நிற்கும். இதுக்கப்புறம் ஹீரோ அந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கும், அவர் மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுறாரு. இதனால் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை ஹீரோ கவுன்சிலிங் போகிறாரு. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. ஹீரோயின் இந்த இடத்துல நம்ம இருந்தால் நமக்கு பிரச்சனை தான், அதனால் நம்ம இந்த இடத்துல உடனே கிளம்பிடலாம் அப்படின்றாங்க. ஆனால் ஹீரோ எப்படியாவது இங்கே ஒரு விக்டிமையாவது இங்கேருந்து நான் காப்பாற்றிட்டு தான் வருவேன் அப்படின்னு இருக்கார். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றதான் கதையே. இந்த படம் ஒரு ஸ்லோ ட்ராமா தான். இந்த படம் ஒன்லி 18+ ஆடியன்ஸ் மட்டும்தான் பார்க்கணும், ஏன்னா இதில் செக்ஷுவல் கண்டென்ட் இருக்குது. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 3 out of 5. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் பார்த்திங்கன்னா 5.9. இந்த படம் ஒரு ஸ்லோ ட்ராமா தான், ஒரு நார்மலான வாட்ச் தான். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.